மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. விந்தை விட்டவன் ரோகி, விந்தை கட்டியவன் யோகி என்பதை இன்று வரை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருப்பவர் திரு டாக்டர் சிவராஜ் சிவகுமார் அவர்கள். குருநாதரின் உபதேசம். எதை பிறருக்கு உபதேசிக்கிறாயோ அதை தன் சொந்த வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு வர வேண்டும் என்பது எனது சத்குருநாதர் ஸ்ரீ சுவாமி சிவானந்தரின் தலை சிறந்த உபதேசமாகும். என் தொண்டு மக்களுக்கு செய்யும் தொண்டே கடவுள் தொண்டு என்று எண்ணி கடைபிடித்து உபதேசித்து என் வாழ்நாளையே சித்த வைத்தியத்திற்காக அர்ப்பணித்து வருகிறேன். அன்புடன் சிவராஜ் சிவகுமார். 7/7/1875 வருடம் புதன்கிழமை வளர்பிறை நாளில் பஞ்சமி தேதியில் மகம் நட்சத்திரத்தில் எங்கள் மூதாதையர்கள் சித்த வைத்திய ஸ்தாபனத்தை துவக்கி வைத்துள்ளார்கள். இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 1875 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனம் படிப்படியாக தொடர்ந்து 1875 2018 வரலும் இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் அழகாக அற்புதமாக நடந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் எல்லோருமே இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை பாரம்பரியமாக வந்துட்டுருக்கிற சித்த வைத்தியசாலை. இவங்களுக்கு எல்லா விதமான மூலிகை ரகசியம் தெரியும். எந்த வியாதியானாலும் குணப்படுத்தி கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்களை நினச்ச ஒரே ஒரு காரணத்தினால அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுல நாங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்துட்டுருக்கோம். அந்தளவு ஆதரவு கொடுத்து வந்துட்டுருக்காங்க.
ஆனால் நான் இப்போ ஏன் இந்த நிகழ்ச்சி பேசுகிறேன் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் வந்து செக்ஸ் உணர்வுகள் அதிகமாக இல்லாத இந்த காலகட்டத்தில் இதை விளக்கம் சொல்லணும். இவ்வளோ மூலிகை ரகசியங்கள் தெரிந்த இந்த சேலம் சிவராஜ் தாத்தா நம் தமிழ்நாட்டில் உள்ள நமது பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் இதை சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி பேசுகிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, செக்ஸ் அப்படிங்கும்போது ஏதோ சாதாரணமாக வாயில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் நினப்பு இருக்குது ஒழிய, அதனுடைய பாதிப்புனால் வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் ஆகுது. சாதனை படைக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு பேர பசங்களும் சரி, மகன் போன்ற வாலிபர்களும் இன்றைய காலகட்டத்தில் சாதனை பண்ண முடியாத அளவுக்கு வீணாகி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் இந்த சித்த வைத்தியத்தில் இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா 75 வயசை நான் இப்போ தாண்டி போயிட்டுருக்கிற நேரத்தில் எவ்வளவு அனுபவம், எத்தனை லட்சம் பேர்த்த குணப்படுத்தியிருப்பேன் என்னுடைய வயசில் இல்லையா? அதனுடைய அனுபவம் இருக்கிறதுனால தான் என் பேர பசங்களையும் சரி, மகன் போன்ற வாலிபர்களையும் சரி, என் சகோதரனையும் சரி வேண்டி கேட்டு இந்த சித்த வைத்தியத்தை செய்கிறேன். ஏன்னா இந்த சித்த வைத்தியத்தில் இந்த பலகீனம் சம்மந்தப்பட்டது, ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமல், நரம்பு தளர்ச்சி, குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பணுக்கள் உற்பத்தி இல்லை கணவனுக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான் நான் இப்போ கையில் எடுத்து பேச போகிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சொல்கிற விஷயங்கள் புரியுதா கண்ணு உங்களுக்கு? என்னன்னாக்க, என் மனசில் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? என் மனசில் அடங்காத ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய பேர பசங்களும் நான் சின்ன திரையில் பேசிட்டு வர நிகழ்ச்சியை பார்த்துட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்துன்னு வச்சுங்க, சென்னை மாகாணம் வரல இல்லை, உலக நாடுகளில் இருக்க நம்ம தமிழ் சொந்தங்கள் அவ்வளோ பேருமே இந்த நிகழ்ச்சியை நான் சின்ன திரையில் நான் பேசுகிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொரு பேர பசங்களும் சரி, மகன் போன்ற வாலிபர்களும் சரி, தாத்தா 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 இருக்காங்களா, தாத்தா இருந்தால் பேச சொல்லுங்கள், தாத்தா இருந்தால் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறவங்க இருக்காங்க. நானே ஃபோனை எடுத்துட்டேன்னா, தாத்தா இருக்காங்களா அப்படின்னா, கண்ணு தாத்தா தாண்டா கண்ணு பேசுகிறேன், கண்ணு உன் தாத்தா தாண்டா கண்ணு பேசுகிறேன் அப்படின்னா, அப்படியே அவனுங்க சந்தோஷப்படுறத பார்த்தா உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷம், வாழ்த்துவானுங்க, தாத்தாவை வாழ்த்துவானுங்க. அந்த சின்ன வயசு பசங்க தாத்தாவை, தாத்தா நீ 100 ஆண்டு நல்லா இருக்கணும் தாத்தா, 100 ஆண்டு நல்லா இருக்கணும் தாத்தா, உன்னுடைய ஃபோன் நம்பர் கிடச்சி நம்ம உங்கள்கிட்ட நேரில் பேசுகிறேன் பாரு, அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிடுச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தினசரி பேர பசங்களும் சரி, மகன் போன்ற வாலிபர்களும் சரி, ஏன் என் மகள் போன்ற தெய்வங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை, கணவன் சரியான முறையில் இல்லறம்பத்தில் ஈடுபட முடியல அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி பெண்கள் பேசும்போது உண்மையாலுமே மனசு அப்படியே கூனி குறுகி போயிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா, என் மகள் போன்ற தெய்வங்களுக்கு பெண்களுக்கு அதிகபட்சமாக அந்த சுகம் கிடைக்கிறதில்ல இன்றைக்கி, அந்தளவு பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்கங்கிறது தான் இப்போ நான் மனசில் வச்சு இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறேன். என் மனசில் தோணுறதை நான் உங்களுக்கு சொல்லலை, என் மனசில் தோன்றதை நான் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னாக்க, இங்கே சிகிச்சைக்கு வரவங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, அதனுடைய வேதனைகள் என்ன, அதில் பாதிப்பெல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத கேட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த பலகீனம் சம்மந்தப்பட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, திருமணம் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தாத்தா வந்து ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். இன்றைக்கி இந்த சின்ன திரையை பார்த்துட்ருக்கீங்கள, எத்தனை லட்சம் பேர் பார்த்துட்ருக்கீங்கள, ஒன்று மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருப்பீங்களோ எனக்கு தெரியாது, என் மனசுக்குள்ளே இருக்கிறத நான் வெளியே சொல்கிறேன். தமிழ்நாட்டில் என்னுடைய பேர பசங்க, மகன் போன்ற வாலிபர்கள், பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி உலக நாடுகளில் எந்த நாட்டிலையாவது இருக்காங்களா பார்த்தீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய பேர பசங்க மாதிரி, என் மகன் போன்ற வாலிபர் மாதிரி அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு உலக நாடுகளில் எங்கேயாவது இருக்காங்களா? எங்கேயுமே கிடையாது. என் பேர பசங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே உயரம் பார்த்தீங்கன்னா அற்புதமான உயரத்தில் இருப்பாங்க. உயரம் யாருக்கும் கிடைக்காது, ஆனால் அற்புதமான உயரத்தில் இருப்பாங்க. அங்கே இருந்து நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய் ஜாண்டிக்கா இருப்பாங்க பேர பசங்களை பார்க்கும்போது. அங்கே அவங்கள பார் ஒரு குறை கூட கிடையாது, அங்கே அவங்களில் ஒரு குறை கூட கிடையாது. புரியுதா? அங்கே அவங்களில் ஒரு குறை கூட அவங்களுக்கு கிடையாது.
ஆனால் அவனுங்க கன்னத்தை பார்க்கும்போது, பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் கன்னத்தை பார்க்கும்போது பார்த்தா சும்மா தலன்னு தக்காளி பழம் மாதிரி அப்படியே கடித்து தின்னு பிடலாம் போட்டிருக்கு. அவ்வளோ ஆசையாக இருக்கும் நமக்கு. ஏன்னா 75 வயசை தாண்டி போனதுனால தாத்தா என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா பேர பசங்களும் எல்லா மகன் போன்ற வாலிபர்களும் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? தாத்தா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்க அதை கிரகிச்சுக்கிட்டு, நான் சொல்கிற விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே. ஒரு சிலர் தான் எதுக்குடா தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்களே ஒழிய, மீதி அத்தனை பேருமே தாத்தா சொல்கிறத ஒரு படிப்பணியாக ஏற்று தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறது தப்பு, செய்யாதன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எத்தனை லட்சம் பேர் தெரிஞ்சிருக்காங்க தெரியுமா? இதில் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு சொட்டு விந்த வீண் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். வீண் பண்ண மாட்டோம் தாத்தா. நாங்கள் எதுக்காக தாத்தா வீண் பண்ணுவோம்? முன்ன தெரியாமல் இருந்தது, இந்த சக்தியை வீண் பண்ணுறது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி தான் நல்ல விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு சொல்லிட்டீங்களே தாத்தா, நாங்கள் எதுக்கு தாத்தா தப்பு செய்வோம்? செய்ய மாட்டோம் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். யார்? படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் சொல்கிறான். படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் சொல்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அவன் என் தமிழ்நாட்டு பேர பையன் சாதனை பண்ணுவான். என் தமிழ்நாட்டு பேர பையன் நிச்சயமாக சாதனை பண்ணுவான். அந்த அளவுக்கு அவன் வந்துட்டுருக்கான். அதே மாதிரி தான் திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்ணக்கூடிய என் மகன் போன்ற வாலிபர்கள் இன்றைக்கி முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ தான் தப்பு பண்ணிட்டு வந்திருந்தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டுட்டு, தாத்தா சொன்ன புத்திமதியை கேட்டுட்டு, கைப்பழக்கத்தில் செஞ்சால் தப்பு, இதனால் பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு பசங்களும் திருமணத்துக்கு உண்டான தகுதியை அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. திருமணம் பண்ணக்கூடிய தகுதியை உடல் நடவுட பாவனை, ஓடி ஆடி வேலை செய்கிற தெம்பு, உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாடோட அதில் கர்ப்பணுக்களும் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவுடனே தாத்தாக்கு இன்னும் மகிழ்ச்சி இல்லை, அந்தளவு மகிழ்ச்சி அடைச்சி சந்தோஷப்படுறேன். என் வாழ்க்கையில் 75 வயசில் என் பேர பையனும் மகன் போன்ற வாலிபர்களும் தாத்தா உங்களுக்கு கோடான கோடி நன்றி தாத்தா, நாங்கள்லாம் திருந்திட்டோம் தாத்தான்னு சொல்லும்போது இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இந்த பாக்கியம் யாருக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும்? 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்க இந்த சேலம் சிவராஜ் தாத்தாக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ பற்றியும் சண்டை போட்டு பேசி பார்க்குறேன், அழுது பேசி பார்க்குறேன், கெஞ்சி பேசி பார்க்குறேன், திட்டி சொல்லி பார்க்குறேன். கேட்காதவங்ககிட்ட காலில் உளுந்து கேட்குறேன், கண்ணு தப்பு செய்யாதடா, இதனால் இந்த அளவு பாதிக்கண்டா, வேண்டாண்டா கண்ணு அப்படிங்கிறேன். சொன்ன வார்த்தையை, தாத்தா சொன்ன வார்த்தையை அவன் சொந்த தாத்தா என்ன சொல்கிறாங்களோ அதை விட இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு இன்றைக்கி அப்படியே புடம்போட்ட தங்கம் மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா முன்னையெல்லாம் சிகிச்சைக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பையனும் நடவோட பாவனை, ஓடி ஆடி வேலை செய்ய தெம்பு, உற்சாகமே இல்லாமல் இருப்பாங்க. இன்றைக்கி எங்கேயாவது போகும்போது பார்த்தோம்னா அந்த அளவு கண்கொள்ளா காட்சியாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செய்கிறது இயற்கை தான். எல்லாருமே தப்பு செய்யலாம் தான். திருந்திக்கிறவங்க தான் மனுஷன். அதே மாதிரி திருமணத்துக்கு தகுதி இல்லைன்னுட்டு இன்றைக்கி அதிகபட்சமான என் மகன் போன்ற வாலிபர்கள் வந்துட்டுருக்காங்க. திருமணத்துக்கு தகுதி இல்லை தாத்தா, எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல தாத்தா, என்ன தாத்தா பண்ணுறது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற பேர பசங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு சரியாக ஏற்படலை. அந்த விழிப்புணர்வு ஏற்படலைன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அவங்க திருந்தக்கூடிய அளவுக்கு வரல இன்னும். அதனால் அவங்க நிறையா அப்போ ஆலோசனை பண்ணும்போது, ஏன் கண்ணு இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க தாத்தா, அதனால் நான் திருமணம் பண்ணுறேன். நான் பலகீனத்தில் பாதிக்கப்பட்டதை சொன்னால் அவங்க வேறு மாதிரி ஏதாவது தப்பாக நினச்சிட்டா நான் என்ன தாத்தா பண்ணுறது, அதனால் எனக்கு பயமாக இருக்குது தாத்தா, அதனால தான் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் சரி கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்ட்டேன். எனக்கு தெரிஞ்சே தாத்தா நான் இந்த தப்பு செய்கிறேன், அப்பா அம்மாட்ட சொன்னால் பயமாக இருக்குங்கிறதுக்காக தப்பு செய்கிறேன்னு அப்படின்னா, அப்போ கண்ணு உனக்கு மனசாட்சின்னு இருக்கா கண்ணு? யாரோ ஒருத்தர் பெண்ணு பெற்று வளர்த்தி ஆளாக்கி சீராட்டி கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை வீண் பண்ணலாமா கண்ணு?
எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க இல்லையா? நீ உனக்கு அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணுற ஏக்கன்னு உனக்கு ஏக்கன்னு மனசாட்சி இல்லாமல் போச்சு. ஏன் மனசாட்சி இல்லாமல் போச்சு? இப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போச்சு இல்லை? வீணாக போச்சா இல்லையா? இப்போ அந்த பெண்ணு வந்து நீ வேண்டான்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அந்த பொண்ணுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு கிடைக்குமா? மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? சொல்லு, யோசனைப்படி சொல்லு. ஏண்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணுறேங்க? அதனால் இந்த சின்ன திரையை பார்த்துட்ருக்க என் மகன் போன்ற வாலிபர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் இல்லை உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே திருமணத்துக்கு முன்னாடி தாத்தா சொன்ன அட்வைஸை புரிஞ்சுக்கிட்டு தாத்தாட்ட வந்து ஒரு முறை ஆலோசனை பண்ணுங்கள். ஒரு முறை ஆலோசனை பண்ணும்போதே உங்கள் உடல்நிலையை பார்த்துட்டு நீ எப்படி இருக்கிற, என்ன மாதிரி இருக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கியா, பாதிக்கப்படலையா, பாதிக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு அளவு பாதிக்கப்பட்டிருக்க, உன்னை குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா அப்படிங்கிறத இந்த தாத்தா பார்த்து சொல்கிறேன். புரியுதா உனக்கு? இந்த தாத்தா உன் உடலை பார்த்தோன்னே இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நீ நினைப்ப என்னடா நம்மளை தாத்தா பார்த்தாரு, ஒரு இரத்த பரிசோதனை எடுக்கலை, ஒரு விந்து கட்டுப்பாடு டெஸ்ட் எடுக்கலை, எதையுமே பார்க்கல, நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நாடி துடிப்பு கூட என்னன்னு பார்க்காம தாத்தா இதை எப்படா சொல்கிறாரு அப்படின்னு உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லு. தாத்தா கேட்குறதுக்கு இருக்குல்ல? எப்படி சொல்கிறாருன்னு ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல? அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறேன், கேட்டுக்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், நடந்து வரும்போது எப்படி இருக்கான், உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி இருக்கிறான், அவன் குனிஞ்சு நிமிரானா அப்படின்னு பார்த்தா முகத்தை பார்க்கும்போது அவனை குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா, குணப்படுத்தினா எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இல்லை உலக நாடுகளாக இருந்தாலும் சரி எந்த இரத்த பரிசோதனையும் பண்ண வேண்டியதில்லை, எந்த விந்து டெஸ்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஆளை பார்க்கும்போதே சொல்லக்கூடிய அனுபவம் இந்த 75 வயசை கடந்து போகிற சேலம் சிவராஜ் தாத்தாக்கு என் பாரம்பரிய ரகசியத்தின் மூலிமா நான் கற்று வந்திருக்கேன். அதனால தான் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கனாக்க தமிழ்நாட்டில் எங்கே வேணுமாலும் கல்யாணம் நடந்தாலும் நம்ம நண்பர்களோ பேர பசங்களோ வேறு யாராவது சொந்தமோ பத்திரிக்கை வச்சாக்க அந்த திருமணத்துக்கு நான் இதுவரையிலும் போக மாட்டேன். இதுவரையிலும் எந்த திருமணத்துக்கு போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த திருமணத்துக்கு போனேன்னு வச்சுங்க, அந்த மாப்பிள்ளையை பார்க்கும்போதே அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிடும். மாப்பிள்ளையை பார்க்கும்போதே அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். நல்ல முறையில் இருந்தானா மகிழ்ச்சியாக வாழ்த்திட்டு வந்துடுவேன். பாதிக்கப்பட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? நான் போய் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், திருமணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் புள்ள வாழ்க்கை வீணாயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா தாத்தா? ஏன்னா அந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கு நடந்தது, அனுபவத்தில் நடந்தது. குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லணும். ஏன்னா இது அத்தியாவசியமாக சேலம் சிவராஜ் தாத்தா இந்த குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குழந்தை பாக்கியத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மருத்துவமனை ஆரம்பித்து நிறைய செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஆங்கில மருத்துவர்கள் அவ்வளோ பேத்தையுமே கையெடுத்து கும்பிடலாம், கடவுளுக்கு நிகராக அவங்கெல்லாம் வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு திறமை மிக்கவர்கள், அவ்வளோ பேருமே திறமை மிக்கவர்கள், கடவுளுக்கு நிகராக செய்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க படிச்சுட்டு வந்ததில் அந்த முறைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. இப்போ இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, ஒவ்வொன்றுக்கும் மாற்று அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தானே இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் அவங்க பண்ணுறாங்க. அதனால் அவங்கள பற்றி தப்பு சொல்லக்கூடவே கூடாது. அவங்க செய்கிற தொழிலில் நம்ம மதிக்கணும். விருப்பம் இருந்தால் செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்காக அவங்கள வந்து நம்ம குறை சொல்லி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அந்த மருத்துவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். உங்களை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகபட்சமாக ஃபைல் எடுத்துக்கிட்டு போகிறாங்க நிறையா. கணவன் மனைவி 2 பேருமே போகிறீங்களே, நான் அவங்கள 2 பேர்த்தையுமே கேட்குறேன், கண்ணே உங்களை தான் கண்ணு கேட்குறேன், அம்மாடி உன்னை தான் கேட்குறேன், தங்கம் உன்னை தான் கேட்குறேன். தாத்தா வந்து இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேனே, பெண்களை வந்து கையெடுத்து கும்பிட்டு அதாவது
தமிழ்நாட்டில் உலக நாடுகளில் எந்த நாட்டிலையாவது பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உலக நாடுகளில் எந்த நாட்டிலையாவது பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு இருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்த கலாச்சாரம் இன்றைக்கும் இன்னும் 100 வருஷம், இன்னும் 100 வருஷமில் இன்னும் எத்தனை யுகம் வந்தாலும் இந்த கலாச்சாரம் இருக்கும். அது எப்படி அந்த கலாச்சாரம்? பெண்களை தெய்வமாக மதிக்கணும், கையெடுத்து கும்பிட்டு தெய்வமாக மதிக்கணும். ரோட்டில் போகும்போது ஒரு அம்மா போனால் கூட விலாசம் தெரியணும்னா, அம்மா அம்மா இந்த விலாசம் எங்கம்மா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுத்து வந்துகிட்ருக்கோம். அப்போ பெண்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், பெண்களுக்குன்னு ஒரு விதிமுறை, பெண்கள் இந்த முறையில் தான் வாழணும், இதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு அப்படின்னு சொல்லி அந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா? அந்த கலாச்சாரம் இருக்கும்போது கண்ணு உன்னை கேட்குறேன், தாத்தா கேட்குறேன், தெரிஞ்சோ தெரியாமலே கேட்குறேன், தாத்தாவுக்கு பதில் சொல்லி பார்க்கலாம். தாத்தாவுக்கு தெரியாமல் கேட்குறேன்னே வச்சுக்க, நீ என் மகள் போன்ற பெண், குழந்தை பாக்கியத்துக்காக நீயும் கணவனும் புறப்பட்டு போக போகிறீங்க. இப்போ போகும்போது ஏற்கனவே உனக்கு மனசாட்சின்னு இருக்குல்ல, இருக்குல்ல கண்ணு, மனசாட்சின்னு இருக்குல்ல. அப்போ மனசாட்சி இருக்கும்போது கணவனோடு சேர்ந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்கும்போது வீட்டில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இந்த மருத்துவத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போகலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, அப்போ இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு சிந்தனை பண்ணி பாருங்களேன். கணவன் உங்கள்கிட்ட இல்லறம்பத்தில் ஈடுபட முடியல, ஒரு முறை ஈடுபட்டாலும் உன்னை திருப்திப்படுத்தவும் முடியல. அந்த மாதிரி கணவன் உடல்நிலையை வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சரியான முறையில் விந்து வெளியாகலை. அப்போ அந்த விந்து வெளியாகலைங்கும்போது கர்ப்பணுக்கள் என்னாகும்? ஒரு அணுக்கள் கூட அந்த விந்தில் இருக்காது. கர்ப்பணுக்கள் அந்த விந்தில் ஒரு அணுக்கள் கூட இருக்காது. அப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு இல்லை உனக்கு? தங்கம், அம்மாடி என்னை பெற்ற தாயி உன்னை தான் கேட்குறேன், என்னை பெற்ற தாயை தான் கேட்குறேன், உன்னை தாங்கன்னு கேட்குறேன், சொல்லு, யோசனை பண்ணி பாரு, தாத்தா என்ன சொல்கிறேங்கிறத யோசனை பண்ணி பாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டுருக்கீங்கள, அப்போ புறப்பட்டுருக்கும்போது யோசனை பண்ணி பாரு, கணவனுக்கே இல்லறம்பத்தில் ஈடுபட தகுதி இல்லைன்னு நல்லா தெரியுதில்ல? தெரியுதா இல்லையா? தெரியுது. சரி வச்சுக்கலாம். அப்போ அவன் இல்லறம்பத்தில் ஈடுபடும்போது விந்து சரியான முறையில் வெளியாகலை அப்படிங்கிறது உனக்கு தெரியுதில்ல? தெரியுதில்ல? சரி, அதுக்கு அடுத்தது கணவன் இல்லறம்பத்தில் ஈடுபட்டவுடனே அந்த விந்து பெண் உறுப்புக்குள்ளே போகாமல் பெண் உறுப்பு அப்படியே கீழே வலிஞ்சு அப்படியே கீழே கொட்டிடுதில்ல? கொட்டிடுதில்ல? அந்த உணர்வும் உனக்கு தெரியுதில்ல கண்ணே? தெரியுதில்ல? அதான் அது அந்த உணர்வு உனக்கு தெரியும். ஏன்னா விந்து அந்த விந்து போகிற குழாயில், பெண் உறுப்புக்கு உள்ளே போகிற குழாயில் டியூப்பில் 2 பக்கமும் போகுது அப்படின்னாவே அந்த உணர்வுகளே உனக்கு வேறு மாதிரி இருக்கும். அந்த உணர்வுகள் வேறு மாதிரி இருக்கும். கர்ப்பப்பைகளை போய் அந்த விந்து கட்டுப்பாடு சேரும்போது அதில் அடையிற மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியும் உனக்கு இல்லைன்னு தெரியுதில்ல? இத்தனையும் தெரிஞ்சிருந்து ஏற்கனவே அந்த தப்பை செய்கிற? தாத்தா கேட்ட இத்தனை விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்குதில்ல? ஓய், கணவனுக்கு எதிர்த்து பேச முடியலையா? கணவன்கிட்ட இந்த விஷயத்தை எதிர்த்து பேச முடியலையா? சொல்ல முடியலையா? கண்ணே கவலைப்படாத கண்ணே. பேர பையன் மகன் போன்ற வாலிபர்கள், தாத்தானுடைய மகன் போன்ற வாலிபர்கள், நீ சொன்னீன்னா புடம் போட்ட தங்கமாக கேட்டுக்குவான். இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லு கண்ணே, இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லு. இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியல, உன்னுடைய உடம்பே நடவட பாவனையே சரியில்லை, உங்கள்கிட்டயே விந்து உற்பத்தி இல்லை, விந்து இருந்தால் தானே கர்ப்பணுக்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீ சொல்லிப்பார். உடனே தமிழ்நாட்டில் உள்ள மகன் போன்ற வாலிபர்களும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க அத்தனை பேருமே யோசனை பண்ணுவாங்க. ஓஹோ, தாத்தா இப்படி சொல்கிறாரா? தாத்தா அதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாரா? இல்லறம்பத்தில் சரியாக ஈடுபட்டு கர்ப்பணுக்கள் இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, நீ இப்போ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட போய் பண்ணுறதுனா பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அவங்கெல்லாம் கடவுளுக்கு நிகராக செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? உங்கள் கணவன்கிட்டருந்து விந்தில் கர்ப்பணுக்கள் இருந்தால் தானே செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாதுல்ல? அப்போ மனசாட்சியோடு ஒரு 5 நிமிஷம் இப்படி கையை கட்டிக்கங்க. கையை கட்டிக்கிட்டு நீங்கள் கணவனும் எதிரில் உட்காந்துக்குங்க. வீட்டில் எதிரில் உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு 2 பேரும் கேள்வி கேட்டு சிந்தனை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட விந்து கட்டுப்பாடு இல்லை,
கர்ப்பணுக்கள் உன்கிட்ட இல்லை, நீங்கள் வந்து இல்லைன்னு பத்தில திருப்திப்படுத்தினா தானே அந்த விந்து வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் அடையும். அப்போ விந்துவும் உன்கிட்ட இல்லைங்கும் போது கர்ப்பணுக்கள் அது இல்லைன்னு நல்லா தெரியுது. அப்போ அந்த மருத்துவத்தில் போய் நம்ம செய்யும்போது உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது சீல் அடித்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட அணுக்களே இல்லை, விந்து உற்பத்தியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது படித்தவன் தானே, டிகிரி முடித்தவன் தானே, கை நாட்டு போடுறவனா இருந்தால் உனக்கு விவரம் தெரியலைங்களா? சொல்லு, நீ படித்தவன், ரொம்ப மேதாவியாக படித்தவன், உனக்கு இந்த விவரம்லாம் தெரியுமில்ல? தெரியும்போது உன் உடம்புலேயே இல்லைன்னா நீ குழந்தை பெற்றுக்கிற குழந்தை வேற ஒருத்தருடைய விந்துலேருந்து கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு அந்த கர்ப்பணுக்களை வந்து உடம்புல சேர்த்துறாங்க அப்படின்னா யோசனை பண்ணிப்பார். தம்பி, தொட்டு தாலி கட்டினவன் நீ தான்டா. தொட்டு தாலி கட்டினவன் மனைவியே நீ தான். புரியுதா உனக்கு? தொட்டு தாலி கட்டினவன் நீ. அப்படி இருக்கும்போது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் சேர்றது வேற ஒரு ஆளுடைய விந்தில் இருந்த கர்ப்பணுக்களை எடுத்து போகுது அப்படின்னா, போங்கப்பா, உங்கள்கிட்டலாம் சொல்லி உங்கள்கிட்டலாம் எதுவுமே சொல்ல முடியாது, விட்டு. மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. தாத்தாக்கு 75 வயசை தாண்டி போகிற இந்த தாத்தாக்கு வேதனையாக இருக்குது. நீ தொட்டு தாலி கட்டினவன் உன்னுடைய மனைவி உடம்புல வேற ஒருத்தருடைய விந்துல இருந்து கர்ப்பணுக்கள் வந்து அது மூலிமா செலுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செலுத்துறது ஒரு பெரிய சாதனை. அவங்கள கடவுளுக்கு நேராக கும்பிடலாம், காலை தொட்டு கூட கும்பிடலாம், அவங்க பெரிய சாதனை தான். ஆனால் இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குமா? யோசனை பண்ணிப்பார். தம்பி, உன்னைத்தான் கேட்குறேன்பா. படிச்சுட்டேன்னு சும்மா காலரை தூக்கி நடக்கிறிய, உன்னை தான் கேட்குறேன் நான். இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கியா நீ? உன்னுடைய உன் மனைவியினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே வேற ஒருத்தர் விந்தனுடைய அணுக்கள் இருந்து எடுத்து வச்சதுன்னா சிந்தனை பண்ணுங்கப்பா. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஆங்கில மருத்துவத்தில் நான் குறையே சொல்லி பேசலை. அவங்கெல்லாம் புடம்போட்ட தங்கமாக பண்ணுறாங்க, அவங்கள தப்புன்னு சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை பண்ணுறாங்க. ஆனால் இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் மாற்றலாமா? இன்றைக்கி எங்கே பாரு இன்றைக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி, இன்றைக்கி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்ன தேதி தெரியுமா? நான் பேசிக்கிட்டு இருக்கிற தேதி எந்த தேதி தெரியுமா? 25ஆம் தேதி பேசுகிறேன். 25ஆம் தேதி பேசுகிறேன், 2வது மாதம் 2018 பேசுகிறேன். 25/2/2018 இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி யோசனை பண்ணி பாரு. இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் ஏற்றுக்குவியா நீ? எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க? நான் தமிழன், பச்சை தமிழன், சிகப்பு தமிழன், கருப்பு தமிழன் அப்படின்னா பேசுகிறாங்க. எல்லாம் பச்சை தமிழன். தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒரே அண்ணன் தம்பி தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேர் ஒரே அண்ணன் தம்பி தான்.